தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 3 வாரங்களுக்கு முன்பாக புதிதாக தொடங்கப்பட்ட பிரியாணி கடையில் பணிபுரிந்த இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், முழு விவரங்கள். வணக்கம் சாம். அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய லட்சுமட்டி என்ற பகுதியில் வந்து அந்த பிரியாணி கடை இருக்கு. தொப்பி வாப்பா பிரியாணி கடை அங்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து திறந்திருக்காங்க. இந்த கடையில வந்து கிரில் மஸ்டா இருக்கிறது வந்து தருமபுரி நகர பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவர் முகமது ஆசிப். இவர் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு வந்திருக்காரு. இந்த நிலையில் வந்து நேற்று இரவு அந்த பணியில் இருக்கும்போது அவரு சுற்றி வந்து ஒரு 4 இளைஞர்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுறதா ஒரு வராங்க. அந்த சாப்பிடுற போது அந்த இளைஞர்கள் அந்த மாஸ்க்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க மறைச்சு வச்சிருந்த தச்சு எடுத்து அவங்களை சுற்றி விடுறாங்க. அதனால வந்து நிலை தெரிந்து போன அந்த மாஸ்டர் வந்து கீழே விழுந்து தவிக்கும் போது அந்த கும்பல் வந்து கத்தி மற்றும் அந்த கம்பியை கொண்டு கடுமையா தாக்கப்படுறாங்க. இது வந்து சிசிடிவி காட்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து அந்த முகமது வந்து சம்பவ இடத்துல இறந்து போறாங்க. அந்த நிகழ்ச்சிக்குரிய வந்து அவர் மீட்டு வந்து தருமபுரி அரசு மருத்துவமனைக்காக கொண்டு போகும்போது அந்த பரிசோதனை செய்த மருத்துவர்களும் வந்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டாருன்னு சொல்றாங்க. இது சம்பந்தம் வந்து நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற அந்த குற்றவாளிகள் யார் என்னென்ன எதுக்காக வந்து இவங்க வந்து புறத்தனை வர்றாங்க என்ற இதுவும் வந்து இவங்களுக்காக வந்து தேடி வந்திருக்காங்க. விசாரணை தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த தற்கொலை அந்த சிசிடிவி காட்சி நமக்கு கிடைச்சிருக்கிறதால வந்து அந்த குற்றவாளிகளும் வந்து நம்ம அடையாளம் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அந்த கிரில் மாஸ்டர் வந்து இதுக்கு எதுக்காக அவருடைய ஏதாவது காவல் வழியில் ஈடுபட்டுக்கலாம். அது இல்லாது மற்ற சம்பவங்களுக்கு இவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கொலை தொடர்பு ஏதோ சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு இல்லாம முன்னுரிமை இருக்கான்ற காரணத்திலையும் வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தீவிரமா தேடி வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.